மக்களே வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ் வந்து ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. ஸோ டைட்டில் வின்னர் மக்களோட எதிர்பார்ப்பின்படி மக்களோட விருப்பத்தின்படி அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை தாண்டி ஒரு சிலர்லாம் வந்து பயங்கரமாக அந்த வெற்றியை கூட ஏற்றுக்க முடியாமல் கதற ஒரு மொமெண்ட்டே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வேஸ்ட் தான், அது கதறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட அர்ச்சனா அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிராவோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கரெக்டான ஒரு உண்மையான நட்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்ல. ஆமாம், நம்மளோட ஆர்ஜே ப்ரோவோ கூட அர்ச்சனா வந்து பிக் எடுத்திருக்காங்க. அதுவும் எதை மென்ஷன் பண்ணினா, அவர் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் மலேசியா முருகன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது பயங்கர பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ச்சனாவோட கையில் கொடுத்தாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகிறத விட அவங்க கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், நம்மளோட ஆர்ஜே ப்ரோவோ ரிட்டர்னில் தான் வந்தார். ரெண்டு பேருமே வைல்ட் கார்டு என்ட்ரி தான் அப்படின்னாலும் அந்த டைமில் அர்ச்சனாகிட்டே இவர் வந்து அதிகமாக ஒட்டலை. அவங்க வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி மாயாவோட கேங்கில் இருந்தால் தான் சில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னவர். வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே தலைகீழ நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ச்சனாவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்ஸ் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் காட்டிக்காமல் ரெண்டு பக்கமும் அழகாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதும், ஒவ்வொரு பாயிண்ட் அவர் எடுத்து வச்சதுமே வேலிடாக மக்கள்கிட்ட பயங்கரமாக வரவேற்கப்பட்டுருச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா, இவர் கையில் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் அப்படின்றது முதல் வாரங்களில் அர்ச்சனா ரொம்ப டவுன் ஆகி அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க கையில் அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து, ஸோ இது வந்து பாசிட்டிவ் வைப் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா பயங்கர சேஞ்ச் ஆச்சு. அர்ச்சனா வந்து பயங்கரமாக போஸ்ட் அவுட் ஆனாங்க. எல்லாரையும் அடக்கி ஆண்டாங்கன்னு சொல்லலாம். மாயாவோட கேங்கெல்லாம் கதற விட்டாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கு அப்படின்றதா. ஸோ ஃபினாலேலையும் அந்த ஸ்டேஜ்லேயும் அர்ச்சனா கையில் அந்த பிரேஸ்லெட் வந்து போட்டிருந்த ஒரு மொமெண்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பிக்கை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான வரும் அவங்களோட வெற்றிக்கு வந்து சந்தோஷமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிராவோ, இன்னொன்று வந்து நம்மளோட விஜய், இவங்க எல்லாருமே வந்து ரியாலிட்டிக்காக வந்து விஷ் பண்ணாங்க மனசார அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. மற்றவங்க பண்ணாங்களான்னா இல்லவே இல்லை. குள்ளநெறி கேங்லாம் காணாமலே போயிடுச்சு ஒரு பக்கமாக அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து பிக் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா பிராவோட பிக்கு தான் மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.